Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அழுக்கடைஞ்ச சீப்பை எப்படி ஈஸியா புதுமையான மெத்தட்ல க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த சீப் தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போறேன். பாத்தீங்கன்னா எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் சரி நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியா உங்க சீப்பை க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் இந்த சீப்பெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி அகலமான பவுல் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம எவ்வளோ சீப்பு க்ளீன் பண்ணணுமோ அந்த சீப்பெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பிளேட்டில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றிக்கிறேன். இந்த சுடு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியை ஆட் பண்ணுறதுனால சீப்பெல்லாம் மெல்ட் ஆகிடும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது. இப்போ நல்லா சூடாக இருக்க தண்ணியை ஆட் பண்ணிட்ட பிறகு இதோட டிஷ்வாஷ் ஜெல் அப்படி இல்லாட்டி டிடர்ஜென்ட் பவுடர் இல்லாட்டி ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தோட சாறை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லாட்டி நீங்கள் வினிகர் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது கையை வச்சு கலந்துடாதீங்க. ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்ட பிறகு சீப்பு பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. பாருங்கள், இதில் லைட்டாக ஒட்டியிருக்கு. அதை கூட நம்ம இந்த மாதிரி இந்த தண்ணியில் அலசிட்டோன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த மாதிரி உங்கள் சீப்பு நல்லா க்ளீன் ஆகணும்னா நல்லா கண்டிப்பாக நீங்கள் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். நார்மல் வாட்டரோ இல்லாட்டி சூடு கம்மியாக இருக்க தண்ணிலையும் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நல்ல சுடு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம சீப்பை வந்து க்ளீன் பண்ணும்போது ப்ரஷ்ஷோ ஹேண்டோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகியிருக்கு. இந்த சீப்பெல்லாம் ரொம்பவே அழுக்காக இருந்தது. இப்போ நம்ம இந்த சீப்பெல்லாம் இந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை நான் காட்டன் டவலால் நல்லா தொடச்சிட்டு பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சீப்பு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு சும்மா நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டா போதும். நம்மளோட சீப்பு சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களோட சீப்பு எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுத்தபத்தமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.